இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயமெல்லாம் வந்து வெளியே தெரியுது. தீபாவளிக்காக நம்ம வந்து எடுத்துடலாம். ஏன்னா ஃபுல்லாக வந்து கோழி பறித்து கொத்தி தின்றுச்சு. வெங்காயம் மட்டும் தெரியுது. மேலே ஃபுல்லாக வந்து இந்த தண்டு இருக்குங்க இல்லையா, பார்த்தீங்களா, சாப்பிட்ருச்சு. வெங்காயம் மட்டும் வெளியே தெரியுது. அதனால் இங்கே வருங்க, வெங்காயம் அப்படியே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வெங்காயத்தை இப்போ அறுவடை பண்ண போகிறோம் தீபாவளிக்கு. இங்கே பாருங்க, அப்படியே வெங்காயம் தெரியுது. பாதி வெட்டி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே வெட்டிகிட்டே வரதில் வெங்காயம் இந்த அங்கே தெரியுது வருங்க பக்கத்தில். இங்கே பாருங்க, அப்படி இப்படி தூவும்போது பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் ஐயா பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பூமலை பாட்டு. பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது அப்படிங்கிற மாதிரி உதறி தம்பி போட்டு அப்படியே அடுத்ததுன்னு எடுக்கிறாங்க. இதோ எடுத்து அங்கே சாக்கில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, நம்ம ஆள் மம்முட்டியில் வெங்காயத்தை போட்டு எரிஞ்சிட்டு அப்படி இப்படித்தான். இங்கே பாருங்க, வெட்டி வெங்காயத்தை அப்படி உதறி அதில் போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ நம்ம வெங்காயமெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சுது. எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. இதே எங்கள் அம்மா வேறு கத்தியோடு வந்துட்டாங்க வெங்காயத்தெல்லாம் நறுக்கி போடலான்னு. ஒரு 2 கிலோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி அறுவடை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீனாட்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக அரிஞ்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வாங்க சாக்கில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவன் மொட்டை அந்த பாருங்க கையை அரி கொத்தி திங்கிறான் பாருங்க. இப்படியாவது அந்த கோணக்கழுத்தை நகரவே மாட்டானாக்கு. இதே வேலை தான் பண்ணுவான். ஓ அப்படியா? பாருங்க, என் மருமகன் வேற ஓ அப்படியான்னு கேட்குறான் பாருங்க. ஃபைனலாக நம்ம வெங்காயமெல்லாம் அறுத்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் செடி கடியில் வேறு இருக்குது. இதோ ஒரு 3 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு காய்ச்சி தீபாவளிக்கு.